ஹாப்பி நியூ இயர் ஆல். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம வருஷம் வருஷம் நிறைய இந்த எண்டு இயர் முடிகிறப்போ அடுத்து புது வருஷம் தொடங்குறப்போ நிறைய ரெசல்யூஷன் எடுப்போம். ஆனால் அதை அதுக்கான எஃபோர்ட்டே போடுறதில்ல. நிறைய பேர் போடுவீங்க, போடாதவங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் போடுறதே இல்லை. நானும் போடுறதில்ல. கொஞ்சம் தான் ஃபாலோ பண்ணுவேன், நிறைய ஃபாலோ பண்ண மாட்டேன். இந்த வாட்டி என்ன நினச்சிருக்கேன்னா, கண்டிப்பாக நம்ம எடுத்துருக்க ரெசல்யூஷனுக்கு கண்டிப்பாக எஃபோர்ட் போடுறோம். கடவுள் அதை சக்ஸஸாக பண்ணி கொடுப்பாரு. அதேமாதிரி நீங்களும் நிறைய எஃபோர்ட் போடுங்க. எடுத்துருக்கு நம்மளால் முடிஞ்சது நம்ம பண்ணணும். பண்ணாதான் சும்மா கடவுள்கிட்ட இருந்துட்டு கடவுள் எனக்கு அதை பண்ணி இதை பண்ணி கேட்டால் எப்படி செய்வார்? நம்ம அதுக்கான எஃபோர்ட் நம்ம போட்டோம்னா கடவுள் கிருபையால் அது நமக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதே எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேட்டதெல்லாம் கடவுள் உங்களுக்கு தருவார். எங்களுக்கு இந்த வருஷத்தோட முதல் நாள் நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல் நாள் குலதெய்வம் கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு சாஸ்தா கோயிலுக்கு போனோம். அங்கே சுற்றி தண்ணி இருந்ததுனால எங்களால் போக முடியல. அது எப்படியும் வேறு பாதையோடு போகணுன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த பாதை தெரியல. அதனால் நாங்கள் போகலை. வெளியே நின்று கொஞ்சம் ரோட்டு ஓரத்தில் நின்று சாமி கும்பிட்டுட்டோம். அடுத்து பேச்சம்மன் கோயிலுக்கு அங்கேயும் தண்ணி இருந்தது, குளம் இருந்தது பக்கத்தில். அதை பார்க்கவே நல்லாயிருக்கும். அதுக்கே இந்த பிளேஸ்க்கு நிறைய டைம் நம்ம வரலாம். குலதெய்வம் கோயிலுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நாங்கள் ரொம்ப விரும்புவோம் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வரதுக்கு. நாங்கள் எப்போயுமே நாங்கள் ரொம்ப விரும்புவோம். ஆனால் மதிய டைம் தான் பூசாரி ஐயா வருவாங்க. காலையில என்னால் பூசாரி ஐயா இல்லை. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.